சென்னை கொளத்தூர் தொகுதியில் பதிவான வாக்குகள் மற்றும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்ப்பு தொடர்பான செயல்முறைகள் தேர்தல் ஆணையத்தால் சற்று நேரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இதுல கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 35 வேட்பாளர்களுக்கு மத்தியில நடைபெற்ற அந்த கொளத்தூர் தொகுதியினுடைய தேர்தல்ல 14 வாக்குச்சாவடிகள்ல இருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மறுபரிசோதனை செய்யணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தோட மனு வச்சிருந்தாங்க. குறிப்பா திமுக தரப்புல அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்த மு.க.ஸ்டாலின் வைக்கப்பட்டிருந்த இந்த கோரிக்கை, இந்த மனுவை அடுத்து இன்றைய தினம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பரிசோதனை செய்யக்கூடிய நிகழ்வு இன்னும் சற்று நேரத்துல, அதாவது சரியாக 9 மணிக்கு இந்த பணிகளானது தொடங்கப்பட இருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இதேதான் உத்தரமேரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதே போல இங்க சென்னை உள்ளிட்ட கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்களுக்கு பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகள்ல சந்தேகம் இருப்பதன் காரணமாக குறிப்பாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறுபரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 14 மையங்கள்ல 14 வாக்குச்சாவடி மையங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தான் இன்னைக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது. அதாவது 7 நாட்கள் இந்த பரிசோதனை நடைபெற இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வீதம் 7 நாட்கள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அந்தந்த கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய பரிசோதனை செய்யக்கூடிய நிலையில நின்று அவர்கள் பார்ப்பாங்க. குறிப்பாக இது பெல் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு அப்படிங்கிறதுனால பெல் நிறுவனத்தை சேர்ந்த அவர்களுடைய பொறியியல் வல்லுநர்கள் அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எப்படி செயல்படுது எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு அவர்களுடைய முன்னணியில தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அதே போல அன்னைக்கு யார் பூத் ஏஜென்டா இருந்தவங்க உள்ளிட்டவர்களுக்கு மத்தியில தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பரிசோதனை நடைபெற இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி 7 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 வாக்கு என்னும் அந்த இயந்திரங்கள் பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. குறிப்பா இந்த ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னா 3 கட்டமா போகும். முதற்கட்டமாக ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளை சரிபார்த்து எண்ணுவார்கள். அதற்கு அடுத்ததாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அந்த இயந்திரம் சரியாக வேலை செய்கிறதா அப்படிங்கறத பாக்குறதுக்காக வாக்குப்பதிவு செய்வாங்க. அதற்கு பிறகாக இந்த கோரிக்கை மனுவை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அந்த கட்சியினுடைய பிரதிநிதி தனிப்பட்ட முறையில தனியாக அவர்கள் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல 1400 வாக்குகள் வரைக்குமே பதிவாகுதா அப்படிங்கிறத அவங்க பிரஸ் பண்ணி அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பரிசோதனை செய்யக்கூடிய நிகழ்வு தான் இன்னையிலிருந்து நடைபெற இருக்கிறது. நான் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னேன். குறிப்பா இதுல எந்த விதமான குளறுபடியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 99.9% இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அந்த 0.1%க்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதற்கு அடுத்தபடியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா மறு வாக்குப்பதிவு, அதே போல அந்த தேர்தல் நடந்த இடத்துல குறிப்பாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு அப்படின்ற பிரச்சனைகள்லாம் எழுப்பும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருமளவுல இல்ல. அதாவது கொளத்தூர் தொகுதியில மட்டும் குறிப்பாக ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்குமான கணக்குல கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய் திமுக தரப்புல கொடுக்கப்பட்டு இந்த பணிகளானது இன்று முதல் தொடங்கி நடைபெற இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை இன்னைக்கு முற்றிலுமாக மேற்பார்வை செய்து பரிசோதனையானது நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னாடி வேலூர்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கு 2வது முறையாக தமிழகத்துல இன்னைக்குதான் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் காஞ்சிபுரம், உத்தரமேரூர், செங்கல்பட்டு, அதே போல இங்க கொளத்தூர்லயும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரிபார்க்கக்கூடிய பணிகள் நடைபெற இருக்கிறது. அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இன்று முதல் 7 நாட்கள் இந்த பணிகள் தீவிரமாக நடைபெறும். இறுதியாக பிரச்சனைகள் இருக்கிறதா, குளறுபடிகள் இருந்துள்ளதா உள்ளிட்ட விஷயங்கள் விரிவாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தெரிவிக்கப்படும். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.